ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்கும் பிரச்சனை, கிளச்சும் பிரச்சனை. இது ஒரு ஓஸுனால தான் பிரச்சனை. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளச்சு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பிரேக்கோட லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் பிரேக்கோட லைட்டு அது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போது இது ஃபோர்டு ஃபியஸ்டா. இப்போது பிரேக் வந்து அப்ளை பண்ண லாக் ஆகிடுச்சு. இது ஓகே, பூஸ்டர் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிளச்சு பாருங்கள், சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குது. இப்போது பிரேக் ஆயில் பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக இறங்கிருச்சு, சுத்தமாகவே இல்லை. அப்போது ஏபிஎஸும் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருச்சு. இப்போது கிளச்சுக்கும் இந்த பிரேக்கோட ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கிளச்சுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூஸ்டர்லேருந்து தான் நமக்கு ஆயில் வந்து எடுக்குது. ஏன்னா கிளச் பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரிலீஸ் பேரிங்கு, அது வந்து அதுக்கும் இந்த ஆயில் தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆயிலோட பைப்பு இருக்குது பாருங்கள், இந்த பைப்பு இங்கே பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரஸ்ட் ஆகி பாருங்கள், லீக்கேஜ் தெரியுதுங்களா. சுத்தமாகவே வந்து ஆயில் இல்லாமல், கீரும் விழுகாமல், கிளச்சு நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த பைப் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், கியர் பாக்ஸ் கிட்டே போகுது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இப்போ எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கோ அது வெல்ட் அடித்து அதை நம்ம மாட்டணும். பார்த்துட்டிங்கன்னா பிரேக்கிங்கும் சரியாயிடும், கிளச்சும் சரியாயிடும். இப்போது நான் இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன கழட்டணும்னு பார்த்திங்கன்னா, பேட்டரியோட யூனிட் அப்படியே நம்ம வெளியே எடுக்கணும். ஏர் ஃபில்டரோட கப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே எடுக்கணும். கப்பு வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இது எதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த துணி தான் காரணம். 100% வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த துணியோட தான் அது உரசிட்டு இருந்துருக்குது. எப்போ வாட்டர் வாஷ் அடித்தாலோ மழை வந்தாலோ இந்த துணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வெல்டு வச்சாச்சு. வெல்டு வச்ச இடத்த பாருங்கள், இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பம்ப் பண்ணி லோட் பண்ணணும் கிளச்சோட பிஸ்டனை. இப்போ நம்ம லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வண்டிகளில் துணி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து வெளியே போட்டுருங்க, இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்க நேரிடும். டிஸ்க் ஆயில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுதுன்னா, கிளச்சோட இது பிஸ்டன்லேயும் பிரச்சனை இருந்ததுன்னா இங்கேயும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக பிரேக் பேட் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் டியூப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும் தயவு செஞ்சு உடனே பார்த்துக்கோங்க. லாங் ட்ரிப் போகிறவங்கலாம் அந்த மாதிரி பார்க்காம போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் கவனமாக இருங்க. அந்த துணியை எடுத்து வெளியே வீசிட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.